கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மார்கழி மாசம்னு கல்யாணம் வேற வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? என்னம்மா பவுனம்மா, சந்தையில இருந்து கோழியும் கையுமா அட்டகாசமா வர. பட்டாரத்துல இருந்த புருஷன் வந்துட்டானா? அட நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆ. மந்திரிச்சு கேட்டதுல கோழிக்கறியும் சோறு ஆக்கி போட்டா தின்னுட்டு போயிறேன்னு பேய் சொல்லுச்சு. அதனாலதான் வாங்கிட்டு போறேன். அசைவ பேய் போல இருக்கு. பேய் பிடிச்சா கோழி கறியெல்லாம் ஆக்கி போடுவாங்களா? அடி என்ன செய்யற? அழுகிறேன். அடிக்காது, நான் ரெண்டுமே செஞ்சிடறேன். அண்டாமுடிங்கி, என்னாச்சு உனக்கு? நான் தாண்டா மினிமா வந்திருக்கேன். கோழி தலையா? மினிமாடா? அதான்டா முடியம்மா. எந்த முடியுமா? எந்த முடியமாவா? 6 மாசத்துக்கு முன்னாடி புளிய மரத்துல தூக்கு போட்டு தொங்குனே மன்னார் சாமி பொண்டாட்டி அவதான்டா. அப்படியா? தூக்கு போட்டுக்கிட்டவளா? ஆமா. அப்ப தொல்லதான் கொடுப்பா. பசி, என்ன பசி? ரத்த பசி. ஐயோ. இந்த ஊர்ல ஒரு பையனை விட மாட்டேன். அவனை புடிச்சு அடிச்சு இவ வகுத்த கிழிச்சு உடலை தூக்கி மாலையா போட்டுக்கிற போறான்டா. எனக்கு குடலே கிடையாது. எழுப்புக்கடா. எதையும் விட மாட்டியா? சாந்தி முடியுமா? இல்ல சாந்தி. ஓ, அந்த சாத்தியா? முனியம்மா, எங்களை ஒண்ணு செஞ்சிடாதம்மா. எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்மா. செய்வீங்களா? சத்தியமா செய்யறோம். ஆடு வேணுமா, கோழி வேணுமா? ஏன்டா தனித்தனியா பிரிக்கிறீங்க? முனியாண்டி விலாசுக்கு போய் மொத்தமா அள்ளிட்டு வாங்கடா. முனியமாவுக்கு பிடிச்சது முனியாண்டி விலாஸ் கவிச்சிகள். டிங் டிங் டிங். என்ன ரேடியோ விளம்பரம் மாதிரி? உணர்ச்சி வசப்பட்டேன். கொண்டுட்டு வாங்கடா. அம்மா தாயே முனியம்மா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. முனியம்மா செத்தது செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையே என் பொண்டாட்டி கையால நாளா பாகத்தி செஞ்சு கொண்டாந்துறேன். சொல்லாத. நீ கோழிய புடி, நீ ஆட்ட புடி, நானு முட்டைய புடி. பழுக்குமே. காத்தாயே கருப்பாயே கரையேறி போயிடமா. பூவாயே புண்ணாயே படையிலிருந்தா போட்டாச்சு. இனிமா நிறுத்துறா. சாமி வந்தா உடுக்க அடிக்கணுங்க. பெரிய உடுக்க வித்துவாடு. உனக்கு என்ன கலைமாமணி பட்டமாடா உடுக்க போறாங்க? முனியமா சொல்லிட்டாடா மட்டனை சாப்பிட்டு மலையேற போறோம்னு. முனியம்மா, சீக்கிரம் மலை ஏறுமா. கவிச்சு வாடைக்கு வேற ஆவி கிராஸ் ஆயிடுமா? அண்டாமுடிங்கி, நீ கொடுத்து வச்ச வேண்டா. அண்டாமுடிங்கியா? அப்ப நீ முனிமா இல்லையா? நான் முனியமா தான்டா. முனியமா ஆவியா இருக்கானே, அண்டா முழிஞ்சு வாயால தானே சாப்பிடணும். அத கொடுத்து வச்சவன்ட்டு சொன்னடா. ஆறிற போகுது. என் பொண்டாட்டி மசாலா எல்லாம் போட்டு பக்குவமா பண்ணி வச்சிருக்கா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க அனுபவிங்க. முடியாது தள்ளு. என்ன இது? பூசாரியா இந்த ஆட்ட ஆடிட்டு வர்றாரு. ஆவி சேட்டையா? நான் அப்பவே சொல்லல. ஆவி கிராஸ் ஆகும். ஆயிடுச்சே. பக்தனை எப்படி ஆவி பிடிக்கும்? நான் ஆத்தாடா. ஆத்தாவா? பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்தா அப்படி தெரியலையா? ஆத்தா இருக்கும்போது எந்த முனியம்மாடா ஊருக்குள்ள நுழைய முடியும்? நுழைஞ்சாலே ஆத்தா. அண்டாமுடிங்க மேல வந்து எங்களை எல்லாம் அடிச்சு புட்டாளே ஆத்தா. ஆத்தா எங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க. அதனாலதான் ஆத்தாவுக்கு ஆத்திரம் வந்து கையில சாட்சியோட வந்திருக்கேன். பிச்சு ஆத்தா ஆத்தா, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் முனியமா இல்ல, அண்டா முழிஞ்சுதான். ஆடு கோழிக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன். உடனே உன பாத்து தரேன். இனிமே போய் சொல்லுவியா? ஐயோ, ஐயோ, அட பாவி, போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டானே. நல்ல வேளை ஆத்தா வந்து கண்டுபிடிச்சா. இல்லைன்னா எல்லாத்தையும் தின்னு இருப்பான். ஆத்தா சக்தியே சக்தி. கும்பிடுறேன் ஆத்தா. போத நிறுத்துறா. நான் ஒண்ணும் ஆத்தா இல்ல, பூசாரி தான். அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்கத்தான் சாமி வந்த மாதிரி ஆடின. அப்படி ஆத்தா? ஆமாண்டா, மனுஷனால முடியாத காரியத்தை தீர்த்து வைக்கத்தான் ஆத்தா வருவா. மித்த நேரத்துல நாம தான் தீர்த்துக்கணும். இனிமேலாவது ஏமாறாம புத்தாத்திரமா போச்சுங்க. நான் வர்றேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.